தொடர்ந்து பேசலாம் ஆஃபீஸுல்லா. இது என்ன அடிப்படையில் பேசப்பட்டது? தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்திருந்தாலும் காவல்துறை அனுமதி அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவோ அல்லது ஒரு ஜனநாயக ரீதியாக கருத்து சொல்வது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கு இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படிங்கிற இந்த விமர்சனம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சொல்றேன், இதுல உங்களுடைய கார்டில் போட்டிருக்கிற மாதிரி இதுல கூட்டணி சிக்கலும் இல்லை, இது கருத்து மோதலும் இல்லை, இது தோழமை சூட்டலா பார்க்கிறோம். அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த அரசின் மீது விமர்சனம் வைப்பதற்கு, திமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ, எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு கருத்து முரண் வரும்போது எங்களுடைய கருத்துகளையும் எடுத்து வைக்கக்கூடிய உரிமை எங்களுக்கும் இருக்கிறது. இது திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இந்த அடிப்படை புரிதல் இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அவங்க எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை, நிறைய விமர்சனங்களை நேர்மறையான விமர்சனங்களா தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது 12 மணி நேரம் வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் சட்டத்தை வாபஸ் வாங்குறோம். ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அவர்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய ஒரு தலைமையாக, ஒரு முதல்வராக, ஒரு அரசாக இது இருக்குது. நம்ம அங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஆட்சியில வந்த உடனே போராட்டங்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா, இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் கேரள கம்யூனிஸ்ட் மேல வைக்குது. சரி, இப்ப என்ன அவங்க சொல்றாங்களோ அதே போல குற்றச்சாட்டுகள் அங்க இருக்கக்கூடிய யூத் காங்கிரஸ் நடத்தின போராட்டத்துல கைது பண்றாங்க. மனத்தோட்டத்தில் ஒருத்தர் ஒரு 4 பேரை கைது பண்றாங்க, அத்துமீறி நடத்தப்பட்டதாக இந்த மாதிரி புகார்கள் காவல்துறை மீது வந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்ப அனுமதி கொடுக்கிறது, எப்படி அனுமதி கொடுக்கிறது அப்படின்னு ஆட்சி நிர்வாகத்துக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் அது வேறு. நாங்க இங்க கருத்து சுதந்திரத்துக்கு ஏதோ நம்ம எதிரானவர்கள் மாதிரி அப்படின்ற ஒரு பிம்பத்தை இதுல இதுக்கு முன்னாடி அவசர நிலை, அவசர நிலை அதுல தான் நான் வரேன். அந்த வார்த்தை அதீதமாக போனதுனாலதான் விமர்சனம் முரசொலியில் வருகிறது. அறிவிக்கப்படாத அவசர நிலை அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அவசர நிலை என்ற வார்த்தை பயன்படுத்துவது என்றது இவ்வளவு அதீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க அன்னைக்கு திமுகவும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துதான் எமர்ஜென்சியை எதிர்த்தோம். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், எத்தனை தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க. ஒரு ஊடக செய்தி நடத்த முடிஞ்சதா? இன்னைக்கு நீங்க சுதந்திரமா இந்த தலைப்பு வைக்கிறீங்க, நானும் வரேன், திமுக இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் வராங்க, கருத்து பரிமாற்றம் நடக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஆனா எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா வருத்தம் தெரிவிச்சார். ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுத்துட்டு அவர் இல்ல, ஏன்னா வந்த தகவல்களின் அடிப்படையில் நான் அந்த கருத்தை பிபிபி போட்டுட்டோம், தனியாருக்கு தார வார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்குறாரு, வருந்துறாரு, அது நடக்கல அப்படின்னு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சின்ன பிரச்சனையை கூட இப்ப எமர்ஜென்சி இப்ப என்ன ஆகும்னா, இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாலும் நாங்க கடந்து போயிருந்திருப்போம். ஏன்னா அவர் அரசியலுக்காக பண்றாரு அப்படின்றத எங்களுக்கு தெரியும். ஆனா கம்யூனிஸ்ட், பொறுப்புள்ள கம்யூனிஸ்ட் அவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் வருவது என்பது கொஞ்சம் அதீதமாக இருக்கும் பட்சத்தில், நீங்க சொன்ன விமர்சனங்களில் உங்கள் மீது நீங்க வைக்கக்கூடிய புகார்கள்ல நியாயங்கள் இருக்கலாம். ஆனா அதை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது, கூட்டணியில் இருந்து கொண்டு சொல்லும் போது, நீங்க தலைவரை எப்ப வேணாலும் சந்திக்கலாம், சிஎம் கிட்ட பேசலாம், நீங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட பேசலாம், டிஜிபி கிட்ட பேசலாம், உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, இதெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும். ஆனா நிர்வாக ரீதியாக ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. சில போராட்டங்களுக்கு இன்னைக்கு என்ன ஒண்ணும் இல்ல, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனையே கைது பண்ணியாச்சு, குற்றவாளி 5 மணி நேரத்துல பிடிச்சிடும். ஆனா இன்னைக்குமே நடத்தப்படுகின்ற போராட்டங்கள்ல எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்காக பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க இந்த விவகாரத்துல நீங்க தோழமை சுட்டல் அப்படிங்கிறீங்கல்ல, ஆனா இது தோழமைக்கான இலக்கணம் அல்ல அப்படிங்கிறதோ, இது கூட்டணி அறம் அல்ல அப்படிங்கிறதோ, வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை கே பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைகள் ஓவர் டோஸா இல்லையா? இல்ல, அதாவது எங்க ஓவர் டோஸ் ஆயிடாதீங்க அப்படின்றத நாங்க சொல்றோம். நீங்க எங்களை விமர்சிங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விமர்சனங்களை கம்யூனிஸ்ட் தோழர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எடுத்து வச்சிருக்கிறது, எங்களுக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் திமுகவும் எங்களுடைய முதல்வரும் நாங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஆனா அந்த விமர்சனம் நியாயமாக இருக்க வேண்டும். எமர்ஜென்சியோட ஒப்பிடுவது என்பது ஒரு பார்க்கக்கூடிய மக்களுடைய பார்வையில
அது வேற மாதிரி தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை நாங்க வைக்கிறோம். எப்படி நான் சொன்னது போல கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கூட்டணி நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல ஒரு பிரச்சனை தான் இது. ஆனா இதை கடந்து அந்த மாநாட்டில் பேசப்பட்டது 99% திமுகவும் கம்யூனிஸ்டும் பேசுறது ஒரே கருத்தா தான் இருக்கு. மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டும், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு இத்தனை விஷயங்கள்ல கம்யூனிஸ்டும் திமுக ஒன்றுபடுது. அப்ப அதை கடந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனை என்பது ஒரு தோழமை சூட்டலாக இதே சின்ன பிரச்சனையாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதை பெரிய பிரச்சனையாகும். அவர்களினுடைய ஒரு மாநில மாநாட்டை நடத்தும் போது அதற்கான ஒரு அனுமதி கிடைத்து அது முதல்ல கொடுக்கப்பட்டு பிறகு ரத்து செய்யப்படுவது அப்படிங்கறத அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கறதுனால இந்த அளவுக்கான வார்த்தைகள் வருது அப்படின்னு மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு திமுகவுடைய வாழ்த்துக்கள். புதிய மாநில செயலாளர்களை நியமித்திருக்கிறீங்க, நிறைய ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கீங்க, நல்லபடியா நடந்திருக்கு. அந்த சின்ன பிரச்சனைகளை ஒரு எமர்ஜென்சி என்ற வார்த்தைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறதுனால வரக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் தானே தவிர மற்றபடி இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. நாங்க ஒன்றுபட்டு மதவாத சக்திகளை எதிர்ப்பதில் ஒற்றுமையோடு இருக்கிறோம். இந்த சின்ன பிரச்சனைகள் இது கருத்து மோதலாகவும் கூட்டணியில சிக்கல்களாகவும் இருப்பதாக நாங்களும் பார்க்கவில்லை, கம்யூனிஸ்ட் தோழர்களும் பார்க்கவில்லை. நீங்க சொல்றதன் அடிப்படையில் அந்த வார்த்தைகள் கடுமையா இருக்கிறதுனால விமர்சன வார்த்தைகளும் பதில் விமர்சனங்களும் கடுமையா இருக்கு, வார்த்தைகள்ல கடுமை காட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு டி.என். ரகு, இந்த விவகாரத்துல திரு கே. பாலகிருஷ்ணன் தொடர்ச்சியா நிறைய விவகாரங்கள்ல அபி சொன்னது போல மற்ற விவகாரங்கள்ல 500 பள்ளிகள் தாரை வார்க்கப்படுகிறதா தனியாருக்கு அப்படிங்கிற விமர்சனம், அதை முன்னாடி சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய மாநில செயலாளர் பே. சண்முகம் திமுகவோட நிழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னது அதனுடைய நீட்சியா பார்க்கணுமா இல்ல இது தனியா? அதாவது இந்த பிரச்சனையை தேர்தலோட எப்போது முடிச்சு போட்டு பாக்குற அந்த நிலையே மாறணும்ன்றனா 2026 எலெக்ஷன் வருது, அதுல கூட்டணிக்கு இது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமானே பார்க்க கூடாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கு. அவங்க திமுகவோட இன்னும் பழைய கட்சி. அவங்க இப்போ கீழத்தஞ்சை மாவட்டத்துல பி. ஸ்ரீனிவாசராவ் போராட்டம் பண்ணலன்னா விவசாய தொழிலாளர்களுக்கு இது கிடைச்சிருக்காது, நீதி கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு அவங்க அதாவது போராட்டங்களால் புடம்போடப்பட்ட கட்சி அவங்க. இப்ப திரு சண்முகம் சிபிஎம் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்காரு. வாட்சா வழக்குல திமுக அதிமுகவோட போராடி நீதி பெற காரணமா இருந்தவர் அவரு. ஓகேவா? அப்புறம் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்தது கருணாநிதி அவர்கள். அதற்கு காரணமாக இருந்து போராட்டத்தை நடத்தியவர் NV அவர்கள், முன்னாள் காலம் சென்ற சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி. அப்ப அவர் கருணாநிதி அவர்கள் இல்ல நீங்க போராட்டம் பண்ணாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்து கொடுத்துருவேன், நீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னு சொல்ல. அந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த உள் ஒதுக்கீடுங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நடவடிக்கை எடுத்தார் திமுக எடுத்தது. அவருடைய அச்சீவ்மெண்ட்லயே அது ஒரு மணி மகுடம். அது அதற்கு காரணம் ஒரு உந்து சக்தியாக இருந்தது சிபிஐ. அதனாலதான் இப்ப அருந்ததியர் இயக்கங்கள்லாம் அவரை நினைவு கூறுறாங்க.